ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வு சம்பந்தமாக இன்று நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். முதல்ல பீகாரில் பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் பார்த்தீங்கன்னா 11,292 கிலோமீட்டருக்கு மனித சங்கிலியை அமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடி மக்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. மாணவர்கள், அதாவது ஸ்கூல் காலேஜில் இருக்க மாணவர்களும் டீச்சர்ஸும் அதுவும் இல்லாமல் பொதுமக்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. இது எதுக்காக இது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, போதை பழக்கங்கள் வேண்டாம், போதை பழக்கங்கள்லேருந்து மக்கள் வெளியே வரணும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த மனித சங்கிலியை அமைச்சிருக்காங்க. இதோட நேம் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கும்போது நாஜா முக்த் அப்படின்ற நேமில் இந்த மனித சங்கிலியை அவங்க அமைச்சிருந்தாங்க. இந்த மனித சங்கிலியை அமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், மதியம் 3 வரைக்கும் எந்த டிராஃபிக்கும் இருக்கக்கூடாது, அதாவது வண்டிகள் ஓடக்கூடாது, வாகனங்கள் ஓடக்கூடாதுன்றத ஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ணி இதை செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கு. அவங்களோட பேசிக் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போதைப் பொருட்கள்ல இருந்து அதை பற்றிய அவேர்னஸை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த மனித சங்கிலியை அமைச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பீகார் மாநிலத்தில் இருக்க எல்லா பஞ்சாயத்துகளையும் இணைச்சிருக்காங்க மனித சங்கிலி மூலமா. டீம் இண்டஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், அவங்க கிட்ட நம்ம 500 ரூபாய் கொடுத்துட்டோம்னா நம்மளோட பேரை அவங்க அலுமினியம் பிளேட்ல எழுதி அதை மூணில் கொண்டு போய், அதாவது நிலவில் கொண்டு போய் வச்சிருவாங்க. ஸோ இனிமேல் உங்களோட பேர் நிலவில் இருக்கணும். நம்ம எப்படி ஒரு கல்லில் எழுதணும் நம்ம பேரை, அந்த மாதிரி உங்கள் பேரை நிலவில் போய் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட 500 ரூபாய் கொடுத்து அவங்க பேரை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எடுத்து போய் சேர்த்துருவாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த கம்பெனியோட பேர் டீம் இண்டஸ். உங்களுக்கே தெரியும், ஜல்லிக்கட்டுக்கான சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துடுச்சு. ஸோ அதனால நல்லா தெரிஞ்ச விஷயம்ன்றதுனால நான் அடுத்ததுக்கு போகலாம். இப்போ யூஎஸோட பிரசிடென்ட், அதாவது 45வது பிரசிடென்டா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்காரு. இவர் பதவியேற்கும் போது கூடவே பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டும் பதவி ஏற்றிருக்காரு. அவரோட பேர் மைக் பென்ஸ். இந்த பதவியேற்பு விழா பார்த்தீங்கன்னா நேஷனல் மாலில் நடந்திருக்கு. இதில் 8 லட்சம் மக்கள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடியது அங்கே இருக்க ட்ரக்ஸ், அப்புறம் கிரைம்ஸ், அப்புறம் கன் வயலன்ஸ். இது 3 தான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு அமெரிக்கன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா வளரணும் அப்படின்னா 2 சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணால் போதும். ஒன்று, வாங்குற பொருட்கள் எல்லாமே அமெரிக்கர்களால் உற்பத்தி பண்ண பொருள்களை வாங்குங்க, அமெரிக்கர்கள் உற்பத்தி பண்ண பொருள்களை வாங்குங்க. அடுத்தது, நீங்க வேலைக்கு யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி அமெரிக்கர்களை மட்டுமே வேலைக்கு அமர்த்துங்க. அதாவது பை அமெரிக்கன் ஹையர் அமெரிக்கன், சிம்பிளா 2 ரூல் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்க், சரிங்களா? சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல பாத்தீங்கன்னா அவங்க, அதாவது யூரோப்பியன் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 2020 நடக்க போறதுக்கு அவங்க ஒரு லோகோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க், அதாவது என்னன்னா, இந்த யூரோப்பியன் ஃபுட்பால் லீக் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் 13 சிட்டிஸில் நடக்க போது அக்ராஸ் யூரோப்பியன் கண்ட்ரியில், சரிங்களா? இதுக்கு சிம்பலை சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய ரஷ்யன் அந்த சிட்டி அவங்க லோகோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் அமைப்பு அவங்க போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜோட மீனிங் என்னன்னா 13 சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2020 நடக்க போற கேமுக்கான ஒரு லோகோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார் எந்த சிட்டியில் இருக்கவங்கன்னு பார்க்கும்போது சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, அதாவது உங்களுக்கே தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரேடு சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்தியாவுக்கும் இந்தியாவில் இருக்க எம்எஸ்எம்இஸ்க்கும், அதே மாதிரி அந்த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்ல இருக்க கண்ட்ரீஸ் 14 கண்ட்ரீஸ் இருக்கு, அந்த கண்ட்ரீஸ்க்கும் ட்ரேட் சம்பந்தமான ஒப்பந்தங்களுக்கு அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அந்த ஆயுஷ்ன்ற பேர்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், சித்தா ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி, யுனானி, இதெல்லாம் அதில் வந்துடும். ஸோ இந்த மினிஸ்ட்ரியில் இருக்க டாக்டர் தினேஷ் சந்த், இவர் ஒரு அட்வைசர், சரிங்களா? இவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். இவரும் அதே மாதிரி அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, சரிங்களா,
அதோட சேர்மனான ஸ்ரீனிவாச கே சுவாமியும் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து டிவியில் அல்லது பேப்பரில் இல்லை ஏதோ ஒரு மீடியாவில் வருதுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து தவறான விளம்பரங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் சம்மந்தமாக, ஆயுஷ் ப்ராடக்ட் சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் சரியான விளம்பரங்களாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. பிவிஆர் சினிமாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் பிவிஆர் சினிமாஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த பிவிஆர் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த வேர்ஷனாக பார்த்தீங்கன்னா VKAAO அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஆன் டிமாண்ட். அதாவது நமக்கு என்ன படம் வேணும், அதை எந்த தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றத நாம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் என்ன படம் வேணும், எங்கே பார்க்கணும், எந்த தேட்டரில் பார்க்கணும் எல்லாமே நான் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 50 டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணணும். சரிங்களா? அப்படி 50 டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி தேட்டரை கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்குற படத்தை அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா தியேட்டர் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிவிஆர் சினிமாஸ் வந்து இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்தியாவும் செர்பியாவும் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் வியட்நாமும் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்காக 2 நாடுகளும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க.